ஹாய் ஹலோ வணக்கம். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு வோடமாஸ் ரூல் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ ப்ராக்கெட் ஆர்டர் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் சப்ராக்ஷன் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து ப்ராக்கெட் தான் கொடுக்கணும், ஆர்டர் வைஸ் கொடுக்கணும். ஓகே, ஸோ ப்ராக்கெட்டை தான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும். நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1 டிவைடட் பை 5/7 ஆஃப் 6 3/10 மைனஸ் 2/9. ஸோ ப்ராக்கெட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராக்கெட்டில் பாருங்கள், 1 டிவைடட் பை 5/7 ஆஃப்னு இருக்கா. ஸோ நான் இந்த ப்ராக்கெட்டை சூஸ் பண்ணியிருக்கேன். ஆஃபுங்கிறது வந்து மல்டிப்ளிகேஷன். ஓகே, ஸோ 5/7 இன்ட்டு 6 3/10 ஓகே மைனஸ் 2/9. ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒவ்வொரு ஆப்ரேஷன் தான் சால்வ் பண்ணணும். நான் என்ன ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணல, ஆஃபை வந்து சேஞ்ச் பண்ணி மட்டும் எழுதியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், 1 டிவைடட் பை 5/7. இது வந்து நார்மல் ஃப்ராக்ஷனில் இருக்குது. 5/7 நியூமரேட்டர் டினாமினேட்டர். இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ இதை வந்து நார்மல் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. 6 × 10 இது இன்ட்டு பண்ணணும், இதை ஆட் பண்ணணும். 6 × 10 60. 60 + 3 63/10. ஓகே, இன்னும் நான் ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணலை, அதை கன்வெர்ட் பண்ணி தான் எழுதியிருக்கேன். மைனஸ் 2/9. ஓகேவா? ஓகே, இப்போ தான் நான் வந்து ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணுறேன். இப்போ தான் இங்கே தான் நான் ஸ்டெப் 1 வந்து சால்வ் பண்ணுறேன். ப்ராக்கெட்டை இப்போ சால்வ் பண்ணுறேன். 5/7 × 63/10 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. 1 7s are 7, 9 7s are 63. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், 1 5s are 5, 2 5s are 10. ஓகே, ஸோ இந்த ப்ராக்கெட்டை நான் இப்போ தான் சால்வ் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒவ்வொரு ஆப்ரேஷனும் சால்வ் பண்ணணும். 9/2 இது சால்வ் பண்ணியாச்சு. ஸோ மைனஸ் 2/9. ஓகேவா? ஓகே, இது வந்து இப்போ இங்கே சால்வ் பண்ணது தான் ஸ்டெப் 1. இது வந்து ஸ்டெப் 1. ஓகே, ஸ்டெப் 1 தான் இங்கே சால்வ் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 1 டிவிஷன் இருக்குது, சப்ராக்ஷன் இருக்குது. ஆர்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டர் கிடையாது. ஸோ இதை ஸ்கிப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு டிவிஷன் இருக்குது. ஸோ டிவிஷனை தான் சூஸ் பண்ணணும். ஓகே, அப்போ 1 டிவைடட் பை 9/2 இதை தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். 1 டிவைடட் பை 9/2. ஸோ இது எப்படி எழுதலாம்னா 1 டிவைடட் பை 9/2 மைனஸ் 2/9. ஓகே, ஸோ இன்னும் இதை சால்வ் பண்ணலை. 1 டிவைடட் பை 9/2. இங்கே பாருங்கள், டினாமினேட்டர் வந்து 9/2ங்கிறது ஒரு ஃப்ராக்ஷனில் இருக்குது. நியூமரேட்டர் வந்து இண்டீஜராக இருக்குது. ஸோ இந்த இண்டீஜரையும் நான் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறேன். 1 இருக்கா, 1 டிவைட் பை 1ன்னு நான் போட்டால் இதோட வேல்யூ மாறாது. ஸோ எனி நம்பர் டிவைடட் பை 1 போட்டாலும் சேம் நம்பர் தான். ஸோ 1 ஒரு ஃப்ராக்ஷனாக எழுதுறதுக்காக நான் இது மாதிரி எழுதியிருக்கேன், டிவைடட் பை 9/2. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரும் ஃப்ராக்ஷன், டினாமினேட்டரும் ஃப்ராக்ஷன், மைனஸ் 2/9. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஸ்டெப்பை எப்படி எழுதலாம்னா 1 டிவைடட் பை 1, இந்த டினாமினேட்டரில் இந்த டிவிஷனில் உள்ள அந்த ஃப்ராக்ஷன் வந்து நியூமரேட்டர் கன்வெர்ட் மல்டிப்ளிகேஷனில் 2/9 சேஞ்ச் ஆகி வரும். ஓகே, ஸோ ரெசிப்ரோக்கல் எழுதணும். 9/2 2/9 மல்டிப்ளிகேஷன் எழுதணும், மைனஸ் 2/9. ஓகே, ஸோ நான் இந்த பாட்டை தான் இப்போ சால்வ் பண்ணுறேன். ஸோ இங்கே 1 × 2 2, 1 × 9 9. ஸோ 2/9 மைனஸ் 2/9. ஸோ இந்த டிவிஷன் பார்ட்டை நான் சால்வ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்டெப் 3 என்ன ஆப்ரேஷன்னாக இருக்குன்னா சப்ராக்ஷன் தான் இருக்குது. ஸோ மல்டிப்ளிகேஷன் இல்லை ஸ்கிப் பண்ணிடுங்க, அடிஷன் இல்லை ஸ்கிப் பண்ணிடுங்க, சப்ராக்ஷன் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 2/9 மைனஸ் 2/9, 2/9 மைனஸ் 2/9 0. கேன்சலாக என்ன ஆயிரும், 0 ஆயிரும். ஸோ ஆன்சர் இஸ் 0. ஓகேவா? இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து ஒரு ரூல். அதாவது a/b டிவைட் பை c/dன்னு இருந்தால் இது ஒரு ஃப்ராக்ஷன் நியூமரேட்டரில், டினாமினேட்டரில் ஒரு ஃப்ராக்ஷன். இது எப்படி எழுதலாம்னா a/b இன்ட்டு டினாமினேட்டர் வந்து ரெசிப்ரோக்கலாக d/cன்னு சேஞ்ச் ஆகும். அதை தான் நான் இங்கே யூஸ் பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ நான் லாஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 3ல் சப்ராக்ஷன் தான் இருக்குது. ஸோ 2/9 மைனஸ் 2/9 இஸ் 0. ஆன்சர் இஸ் 0. ஓகேவா? இந்த வீடியோ ஸோ ஆன்சர் என்னென்னா 0. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால்
லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.